ஸோ இது வந்து என்னுடைய கிவன் சர்க்கியூட். ஸோ இப்போ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர் தெவினின் கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் நாட் ஆர், இட் இஸ் இசட். சரிங்களா, இசட் தெவினின். இப்போ வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணணும். இங்கே 8 இருக்கு, இங்க 4, இங்க -j5, இங்க +j8 இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு அக்ராஸ் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இசட் தெவினின் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுமே எனக்கு பேரல் காம்பினேஷன்ல இருக்கு. அதாவது 8 ஓம் இன் பேரல் வித் 4 - j5. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 4 - j5 into 8 divided by 8 plus 4 minus j5 அப்படின்னு கிடைக்கும். 32 minus j40 divided by 12 minus j5. சரிங்களா, ஸோ இது கூட நான் எதை ஆட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த j8 சீரியஸ்ல இருக்கு, கரெக்ட்டுங்களா? இந்த காம்பினேஷனை சிம்பிளிஃபை பண்ணனா இந்த j8 வந்து சீரியஸ்ல இருக்கு. அப்போ பிளஸ் j8 அப்படின்னு வரும். இதை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, எனக்கு என்ன கிடைக்கும்னா 32 minus j40 plus 96j minus of minus plus 40 அப்படின்னு கிடைக்கும். divided by சாரி சார். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்களா? ஹலோ சார், இட்ஸ் anybody is there? ஸோ இப்போ நான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தா இட் ஷுட் பி லைக் திஸ். அப்போ தேர்ஃபோர் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 4 14 72 4 6 8 280 4 244 ஜேவை மல்டிப்ளை பண்ணோம்னா 112 ஒரு 56 2 7 6 572 5035 ப்ளஸ் 360 டிவைடட் பை 144 ப்ளஸ் 25. ஸோ தேர்ஃபோர் 1144 minus 213 j divided by 169. ஸோ இதுதான் வந்து இதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. ஸோ இதை வந்து நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணனா ஸோ இது கேல்குலேட்டர் இல்லாமல் பண்ண முடியாதுங்க சார். ஸோ அதனால் ஐ டேக் 1144 minus 312 j divided by 169. 6.769 1.846. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இசட் தெவினினுடைய வேல்யூ. சரிங்களா, ஸோ இப்போ நான் வி தெவினின் கேல்குலேட் பண்ண போற மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்னா ஸோ வி தெவினின் விச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து எனக்கு ஓப்பன் சர்க்கியூட்டட். அப்போ இது வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கு அக்ராஸ்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் வந்து வி தெவினின். அப்ப இது வந்து மொத்தமா இம்பிடன்ஸ் Z1 எடுத்துக்கங்க, இதை Z2 எடுத்துங்க உங்களுக்கு புரியறதுக்காக. இதை Z1 வச்சுங்க, இதை மொத்தமா Z2 வச்சுங்க. வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் அப்ளை பண்ணிடுங்க. Z2 டிவைட் பை Z1 plus Z2 into V total. So that is the answer. Therefore 4 minus J5 divided by add பண்ணா 12 minus J5 into 8 at an angle of 0. So இதுதான் வந்து என்னுடைய V தெவினினா இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 minus 5J divided by 12 minus 5J.
ஒரு வேல்யூ கிடைக்குதுங்களா? ஸோ வர ஆன்சர் கூட 8ஆல மல்டிப்ளை பண்ணா ஐ கெட் த வேல்யூ. இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னா 3.94 at an angle of minus 28.72. ஸோ இதுதான் வந்து என்னுடைய VThevenin. சரிங்களா? அப்போ P maxக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா VThevenin ஸ்கொயர், சரிங்களா, டிவைடட் பை so what is the formula, sir? So this is ZTH. 4 into RThevenin. 4 into 4 ZTH. into RThevenin. Okay. So therefore 3.94 square divided by so இதோடைய வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா 6. ஆக்சுவலி உங்களுக்கு ZThevenin வந்து 6.769 minus 1.846J அப்படின்னு இருக்குன்னா இதோடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தான் இங்க வரும் லோடு. அப்போ 6. அப்பதான் மேக்ஸிமம் பவர் எனக்கு போகும். இப்போ பிளஸ் ஜே 1.846க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா, சரிங்களா, அப்ப மீதி இருக்கிறது வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா, சரிங்களா, ஸோ PM ஈக்குவல் டு simple, I take Z is equal to 3.94 at an angle of minus 28.72 divided by 2 into 6.769. So forget the angle. ஏன்னா ஆங்கிள் பிரச்சனை இல்லை, ரெசிஸ்டன்ஸ்னு வரக்குள்ள. அப்போ தேர்ஃபோர் ஐயோட வேல்யூ இது. அப்போ இங்க வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா 3.94 divided by 2 into 6.769. ஆக்சுவலி அதோட ஆன்சர் என்னதுங்க சார்? $0.56 watts, sir. Divided by 4 into RThevenin வந்து 6.769. 0.56. கரெக்டுங்களா? அதேதான். இப்போ VThevenin ஸ்கொயர் டிவைட் பை 4 into RThevenin. இங்க ஆரோட வேல்யூ வந்து 6.769 எடுத்துக்கோங்க. அப்போ 3.94 ஸ்கொயர் டிவைட் பை 4 into 6.769 போட்டு அப்ராக்சிமேட்டா 0.57 சம்திங் வருது. அப்போ அதுக்கு நியர்பை ஆன்சர் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ 0.56 வந்து நமக்கு அங்கே கொடுத்துருக்குறோம். ஒன் மோர் திங், இந்த மாதிரி ஏசிஸ் நெட்வொர்க் சம்ஸ்லாம் வந்து வித்தவுட் கால்குலேட்டர் வந்து பாசிபிளே இல்லை சார். அட்லீஸ்ட் மினிமம் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் கால்குலேட்டராவது எனக்கு தேவைப்படும். கால்குலேட்டர் இல்லாமல் போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ இதெல்லாம் கேட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். பட் டிஎன்பிஎஸ்சியில் இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா சார்? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? ஸோ அதனால தான் நான் கால்குலேட்டர் இல்லாமல் சும்மா நார்மல் மல்டிபிளிகேஷன்ல போட்டுட்டு இருந்தேன். கால்குலேட்டராக இருந்தால் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நீங்கள் முடிச்சிடலாம். சரிங்களா? கால்குலேட்டர் இல்லாதனால தான் நம்ம மேனுவலா இவ்வளவு கால்குலேஷன் போட்டுட்டு வரோம். வேற ஒண்ணும் இல்ல. சார் மேம் சொல்லுங்க. சார் அந்த கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார்? கீழே 2 into 6.7 படிய 2 எதுக்காக சார் போடுறோம்? மேம் அது அப்படி கிடையாதுங்க மேடம். நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். இந்த டேர்ம் இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது ரெண்டாவது டேர்ம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. அந்த ஜே டேர்ம் கேன்சல் ஆயிரும். 6.769 நான் 2 டைம் கூட்டுற மாதிரி வரும். கரெக்ட்டுங்களா? எங்க சார் இன்னொரு தடவை சொல்லுங்களேன் சார். மேம் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கா? ஆமாங்க சார். இது என்னுடைய ரெண்டாவது ஈக்குவேஷன். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 6.769 ஓ சரி சரிங்க சார். 1.846J again plus 6.769 plus J 1.846 வரக்குள்ள இது கேன்சல் ஆயிரும்.
ஓ! அப்ப சரிங்க இத சார். நான் ஆட் பண்றதா 2ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம்ல. ஓகே, ஓகேங்க சார். ZTH பிளஸ் ZL. ஆ சரிங்க. அது 2 விதமா போட்டேன். இப்ப நீங்க 4THன்னு இதுல போட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் வருதுங்க. நான் போட்டு ம். பார்க்கலாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இதுலயே உங்களுக்கு ஆன்சர் வரதுனால நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்க சார். ஓகேங்க சார். சரிங்களா? ஓகே. ஸோ ஐ ஹோப் தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நமக்கு ரிப்பீட்டடா இந்த 3 ஃபேஸ் நெட்வொர்க்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா சார்? ஸோ 3 ஃபேஸ் நெட்வொர்க் பார்த்த வரைக்கும், ஸோ வி நோ தட் நம்ம ஜெனரலா 3 ஃபேஸ் எதுல சொல்லுவோம்? நொட்டேஷன் ஞாபகம் இருக்குங்களா? RYB. RYB சூப்பர் சார். அப்போ நம்ம இந்த நொட்டேஷன் நோட் பண்றது வந்து RYB. அப்போ இது R. ஸோ RYB மொத்தமும் எவ்வளவு ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும்னா, சார் ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்னா 360 டிகிரி. சரிங்களா? இத வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குன்னா 360 டிவைட் பை 3 வந்து எவ்வளோ? 120 டிகிரி. அப்போ ஒண்ணுத்துக்கும் இன்னொன்னுத்துக்கும் நடுவுல 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். சரிங்களா? நம்ம எப்போதுமே இப்படி கிளாக் வைஸ்ல தான் சுத்துறதா சொல்லியிருப்போம். கரெக்ட்டுங்களா? அதனால நீங்க எடுக்கிறதுமே கிளாக் வைஸ்லயே எடுத்துக்கங்க. இது R. அப்போ என்னுடைய Y வந்து எப்படி இருக்குன்னா, இங்க இருக்கும். சரிங்களா? இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிறது 120 டிகிரி. அப்போ இங்க இருந்து அகைன் என்னவா இருக்கும்னா எனக்கு B வந்து அகைன் 120 டிகிரி இங்க இருக்கும். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இது 2த்துக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 120 டிகிரி. இப்ப நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து சைனூசாய்டல் வேவ்ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்றோம் 3 ஃபேஸ்க்கு. அப்போ என்னுடைய ஐஆரோ, விஆரோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வெறும் ஆர்ன்னு குடுத்துருக்கேன். ஐ டேக் வோல்டேஜ் வேவ்ஃபார்ம் விஆர். ஸோ இத வந்து நான் எப்படி சொல்லலாம்னா, இன் ஜெனரல் நம்ம சைனூசாய்டல் வேவ்ஃபார்ம் எப்படி சொல்லியிருப்போம்? விஎம் இன்டூ சைன் ஒமேகா டின்னு சொல்லியிருப்போமா? அதே தான் இங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஆர் ஃபேஸ. விங்கிறது பீக் மேக்னிட்யூட். சரிங்களா? சைன் ஒமேகா டிங்கிறது அதோடைய வேவ்ஃபார்ம். இப்போ அடுத்தது நான் என்ன பண்றேன்னா, விஒய் எடுத்துக்கிறேன். இப்போ விஒய் வந்து இந்த ஆர் ஃபேஸ கம்பேர் பண்ணக்குள்ள 120 டிகிரி லாகிங்ல இருக்கா? லீடிங்ல இருக்கா? ரெஃபரன்ஸ் இங்க இருக்கு. இதான் என்னுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ரெஃபரன்ஸ்க்கு இது பின்னாடி இருக்கு. இந்த பக்கம் போறது முன்னாடி. லாகிங். சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து பேக். அப்போ ஒய் வந்து எனக்கு லாகிங்ல இருக்கு. லாகிங்ல இருக்கு. ஓகே. எவ்வளவு லாகிங்ல இருக்கு? 120 டிகிரி லாகிங்ல இருக்கு. அப்ப இத நான் எப்படி எழுதலாம்னா, விஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் 120 டிகிரி அப்படின்னு போடலாம். இப்ப அதே மாரி விபி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்ல இருந்து இந்த இந்த கிளாக் வைஸ்ல தான் நான் பார்க்கிறேன். இப்ப எவ்வளவு இருக்கு? 240 டிகிரி வந்து பின்தங்கி இருக்கு. அப்ப தேர்ஃபோர் விஎம் இன்டூ சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் 240 டிகிரி அப்படின்னு போடலாம். இந்த பி ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா? இத நான் திரும்பி எப்படி எழுதலாம்னா, கிளாக் வைஸ்ல சுத்தக்குள்ள 240 பின்தங்கி இருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ்ல வரக்குள்ள எனக்கு எவ்வளவு இருக்கு? 120 டிகிரி முன்னாடி இருக்கு. லீடிங்னு சொல்லலாம். லீடிங்னா பாசிட்டிவ் சைன்ல சொல்லுவோம். லாகிங்னா நெகட்டிவ் சைன்ல சொல்லுவோம். இது மறந்துடவே கூடாது. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் விபிய நம்ம எப்படி எழுதலாம்னா, இன்னொரு ஃபார்மேட் விஎம் இன்டூ சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் 120 டிகிரி அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆர்ஒய்பி எப்படி போடுறங்கிற டவுட் ஏதாவது இருக்கா? ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இப்போ நெக்ஸ்ட் எப்போதுமே வந்து உங்களுடைய 3 ஃபேஸ் வோல்டேஜஸ் சரிங்களா? 3 ஃபேஸ் வோல்டேஜஸா இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், அட் பேலன்ஸ்டு கண்டிஷன் தி சம்மேஷன் இஸ் 0. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்படின்னா விஆர் பிளஸ் விஒய் பிளஸ் விஇசட் இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம்ல, உங்களுக்கு கொஸ்டின்ல எப்படி இது குடுப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம் விஎம் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, விஎம் அட் அன் ஆங்கிள் ஆஃப் மைனஸ் 240 டிகிரி. சாரி இது 120 அப்போ மைனஸ் 120 டிகிரி. இத வந்து விஎம் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஆர் அதர்வைஸ் இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை விஎம் பிளஸ் 120 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இத நான் மூணுத்தையும் ஆட் பண்ணனா, அப்ப வி அட் அன் ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி plus V at an angle of minus 120 டிகிரி அதே மாதிரி V at an angle of minus 240 or plus 120 எதை ஆட் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்னவா தான் இருக்கும்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா இட் should be 0. சொல்றது புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆர் யூ கிளியர்?
ஓகே. Yes, sir. ஓகே மேம். இத நான் அதான் ப்ரூஃப் பண்ணணுமானா, யூ டேக் இட் அஸ் அ ஹோம்வொர்க். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து sin ஒமேகா t இருக்கு பிரச்சனை இல்ல. இது வந்து எப்படி இருக்கு எனக்கு? sin ஆஃப் a மைனஸ் b. sin ஆஃப் a மைனஸ் b க்கு ஃபார்முலா சொல்லுங்க. sin a Any cos b cos B minus plus cos a sin b. sin of a plus b which is equal to sin a cos b plus cos a sin b அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஆங்கிள்ஸ்லாம் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஏபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டீங்கன்னா அதை ஆட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஜீரோன்னு வரும். அப்போ பேலன்ஸ்டு கண்டிஷன்ல இந்த வேல்யூ ஜீரோ, அன்பேலன்ஸ்டு கண்டிஷன்ல இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம கன்சிடர் பண்ற ப்ராப்ளத்துல பேலன்ஸ்டு கண்டிஷன் கொடுக்குறானா அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் கொடுக்குறானாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். பேலன்ஸ்டுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அன்பேலன்ஸ்டுனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ஒன்றும் வேற பெரிய அளவுல டிஃபரன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இப்ப 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் அப்படின்னு வரக்குள்ள 2 விதமான லோட்ஸ் இருக்கு. ஜெனரேட்டிங்குமே வந்து நம்ம 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு டெல்டா கனெக்டட். சரிங்களா? இன்னொன்னு இன்னொன்னு என்னதுங்க சார்? இட் இஸ் ஸ்டார் கனெக்டட். ஸோ இப்போ 2 விதமான லோட்ஸ் வந்து எனக்கு இருக்கு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எந்த மாதிரி லோடு யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் டேக் இட் இஸ் ஆர், இட் இஸ் ஒய், இட் இஸ் பி. சிமிலர்லி ஆர், ஒய், பி இப்படி இருக்கு. ஸோ இது வழியா போகக்கூடிய கரண்ட் ஐஆர்னு வச்சுக்க, இது வழியா போகக்கூடிய கரண்ட் ஐஒய்னு வச்சுக்கலாம், இது வழியா போற கரண்ட் ஐபி அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சிமிலர்லி இங்க போகக்கூடிய கரண்ட் ஐஆர், இங்க போகக்கூடிய கரண்ட் ஐஒய், அதே மாதிரி இங்க போகக்கூடிய கரண்ட் வந்து ஐபி. ஸோ இது வந்து டெர்மினல் ஆர்ஒய்பி இருக்கு. ஓகே, நோ இஷ்யூஸ். சரிங்களா சார்? இப்போ நமக்கு ஃபேஸ் சீக்வன்ஸ் தெரியும். ஆர் ஒய் பி அப்படி இருக்குன்னா, சரிங்களா, கரண்ட் வந்து ஆர்ஒய் ஒய்பி பிஆர் இப்படிதான் ஃப்ளோ ஆகும். சரிங்களா? இந்த சீக்வன்ஸ் ஆர்ஒய் ஒய்பி பிஆர் அந்த சீக்வன்ஸ். அப்போ ஆர்ஒய் இதுல போகக்கூடிய கரண்ட் வந்து இட் இஸ் நத்திங் பட் ஐஆர்ஒய். இப்போ அடுத்தது இங்க ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஐஒய்பி. புரியுதுங்களா? அது மாதிரி இங்க ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஐபிஆர். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்ஒய் இப்படி கொடுத்துருக்காங்களா, ஆர்பிஒய் கொடுத்துருக்காங்களா, சீக்வன்ஸ் எப்படி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து இந்த வேல்யூ மாறும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் இது ஆர், இது பி, இது ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, அப்ப அதுக்கு ஏதாவது அந்த கரண்ட் கன்வென்ஷன் வந்து எனக்கு மாறும். அதாவது இங்க உள்ளுக்குள்ள எங்க ஃப்ளோ ஆகுதோ அது வந்து எனக்கு மாறும். புரியுதுங்களா? இப்ப அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் இது வந்து ஒரு லைன், இது வந்து ஒரு லைன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வோல்டேஜ் வந்து ரெண்டு லைனுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் லைன் வோல்டேஜ்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ விஆர்ஒய். அதே மாதிரி இந்த ரெண்டு லைனுக்கு உள்ளது வந்து விஒய்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? சிமிலர்லி ஆருக்கும் பிக்கும் அக்ராஸ்ல இருக்கிறத விபிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இங்க வந்து எனக்கு அடிஷ்னலா ஒரு நியூட்ரல் பாயிண்ட் வரும். சரிங்களா? இப்ப இந்த நியூட்ரல் பாயிண்ட பொறுத்து நான் வோல்டேஜ் சொன்னேன்னா இது விஆர்என். ஏன்னா நியூட்ரல் பாயிண்ட் உள்ள வருது. சரிங்களா? அது மாதிரி இந்த நியூட்ரல் பாயிண்ட பொறுத்து சொன்னோம்னா இது வந்து விஒய்என் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிமிலர்லி நியூட்ரல் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பி வந்து விபிஎன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா லைன் கரண்ட் இங்க என்ன வருதோ அதே கரண்ட் தான் இந்த லோட் ஃபேஸ்க்குள்ள போகுது. அது மாதிரி இந்த லைன் கரண்ட் இந்த ஃபேஸ் கரண்ட்க்கு ஈக்குவல். அதே மாதிரி இந்த லைன் கரண்ட் இந்த ஃபேஸ் கரண்ட்க்கு ஈக்குவல். ஆனா இங்க கரண்ட் வந்து எனக்கு என்னவாகுது? ஸ்ப்ளிட் ஆகுது. அப்ப தேர்ஃபோர் என்னுடைய டெல்டா கனெக்டர் லோட்ல வோல்டேஜ், அதாவது லைன் வோல்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ். மறந்துடவே கூடாது. என்னுடைய லைன் வோல்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ் டெல்டா கனெக்டர் லோட்ல. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டார் கனெக்டட் அப்படின்னு வரக்குள்ள என்னுடைய லைன் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். இது ரெண்டும் ஈக்குவல். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எப்படி போட்டேன் என்னன்ட்டு? என்ன வருதோ இருக்கு. இதான் வந்து என்னுடைய ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா ரெண்டு லோடு நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல். அதை தான் இங்க சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுல வந்து லைன் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்கும் சரிங்களா உள்ள ரிலேஷன் என்ன? அதே மாதிரி இங்க லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ்
இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? இதுதான் வந்து என்னுடைய அடுத்த கொஸ்டினா இருக்கும். சோ எனி ஐடியா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன் என்னன்னு? Say something, sir. Okay, it is well clear. It is very simple. இந்த ஃபேஸர் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கங்க சார். ஃபேஸர் டயக்ராம் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம என்ன படிக்கிறோமோ அதோடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் ஃபேஸர் டயக்ராம். என்னைக்குமே ஒரு ஃபேஸர் டயக்ராம மனப்பாடம் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு கான்செப்ட் தெளிவா இருந்ததுன்னா ஃபேஸர் டயக்ராம் வந்து ரொம்ப 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 சிம்பிள். சரிங்களா? இப்ப நான் சொன்ன கான்செப்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஃபேஸர் டயக்ராம விட எனக்கு என் கூட கொஞ்சம் சேர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ இதுதான் வந்து என்னுடைய ஆர் ஃபேஸ். இப்ப நான் கரண்ட்டுக்கு எழுதட்டுங்களா? வோல்டேஜ்க்கு எழுதட்டுங்களா? எதுக்கு ஃபேஸர் போடுறது? current, சரி, ஓகே. அப்ப இது IR அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ அடுத்தது Y போடணும். RY. இப்ப இந்த IY வந்து எப்படி இருக்கும் R பொறுத்து? lagging, lagging, லாகிங். சூப்பர். எவ்வளவு லாகிங்ல இருக்கும்? 120. 120. அப்போ இங்க இருந்து 120 டிகிரி லாகிங்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா IY அப்படின்னு போட்டுக்கிறேன். சோ இப்ப இது வந்து என்னன்னா டெல்டா கனெக்டட் லோடு. நல்லா தெரிஞ்சுங்க. டெல்டா கனெக்டட் லோடு. எனக்கு தேவை என்ன தேவைன்னா IRY. அதே மாதிரி IYB. அடுத்தது IBR. இந்த 3 வேல்யூ வேணும். இப்ப நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ் லைன் கரண்ட் வச்சு நான் போட்டுட்டு இருக்கேன். சோ இது வந்து எனக்கு ஃபேஸ் கரண்ட். இதுல இருந்து B எப்படி இருக்கு? அகைன் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ல இருக்கு. திஸ் இஸ் நத்திங் பட் IB. சோ இது வந்து +120ல இருக்கு. அகைன் இது வந்து +120ல இருக்கு. சொல்றது புரியுதுங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இந்த IY இருக்கு பாத்தீங்களா? இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்போசிட்ல அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன் சார். அதேதான். இங்க ஆப்போசிட்ல எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்ல எக்ஸ்டெண்ட் பண்றேன். அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? -IY அப்படின்னு சொல்லலாமா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir. ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? நோ சார். ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த IB-ய ஆப்போசிட்ல அப்படியே இழுத்து விடுங்க. இத வந்து நான் என்ன சொல்லலாம்? -IB. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இழுத்து விடுறேன். வேற எதுவும் இல்ல. அதே மாதிரி இந்த IR இருக்கு பாத்தீங்களா? இத என்ன பண்றேன்? எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்ல இழுத்து விடுறேன். -IR. ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ இத நான் எக்ஸாக்ட்டா இழுக்கக்குள்ள வி நோ தட் இந்த IB-க்கும் IR-க்கும் நடுவுல இருக்கிறது 120 டிகிரி. இப்ப எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்ல வரக்குள்ள இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது 60 டிகிரி. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது 60 டிகிரின்னு பிரியும். புரிஞ்சுங்களா? Yes, sir. இப்ப நான் என்ன பண்றேன்னா வி நோ தட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். IRYங்கிறத எப்படி எழுதலாம்? IR மைனஸ் IY. இது ரெண்டுமே வெக்டார். நல்லா தெரிஞ்சுங்க. கரண்ட் இப்ப நான் கொடுத்திருக்கிறது எல்லாமே வெக்டார்ஸ். ஏன்னா வெக்டாருக்கு மேக்னிடியூட் இருக்கு, ஆங்கிள் இருக்கு. வித் ரெஃபரன்ஸ் டு இப்ப -IY-னா வித் ரெஃபரன்ஸ்ல இருந்து என்ன இருக்கு எனக்கு 60 டிகிரி லீடிங்ல இருக்குன்னு சொல்லலாம். அப்போ மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ரெண்டுமே இருந்ததுன்னா அது வந்து வெக்டார்ல வரும். சரிங்களா? அப்ப எப்படி வெக்டார ஆட் பண்றதுன்னா, இப்ப இந்த IY இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம டிப்புன்னு சொல்லுவோம். இந்த டிப்ல IR-க்கு பேரலலா ஒரு லைன் வரைங்க. சோ இதுல இருந்து என்ன பண்ண போறேன்? பேரலலா இப்படி ஒரு லைன் வரையறேன். நல்லா தெரிஞ்சுங்க. இது IR-க்கு எக்ஸாக்ட்டா பேரலலா இருக்கும். அதே மாதிரி IR-உடைய டிப்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, IY-க்கு பேரலலா ஒரு லைன் வந்து வரைகிறேன். இது ரெண்டும் எங்க மீட் ஆகுதோ அதுதான் வந்து அதோடைய ரிசல்டன்ட் என்னது? ஃபேஸார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னுடைய ஆரிஜின்ல இருந்து இதோடைய இந்த பாயிண்ட கனெக்ட் பண்றேன். சோ இப்படி நீங்க வெக்டர் அடிஷன் பண்ணீங்க அப்படின்னா, இங்க எப்படி ஆப்போசிட்ல பண்ணக்குள்ள எக்ஸாக்ட்டா பாதியில வந்ததோ, அதே மாதிரி இங்க வெக்டர் அடிஷன் பண்ணக்குள்ள இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள்க்கு சரி பாதியில இது வந்து மீட் ஆகும். இப்ப இத எத ஆட் பண்ணியிருக்கேன்? IR. அதே மாதிரி -IY ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த ஃபேஸர நான் என்னன்னு சொல்லலாம்? IRYன்னு சொல்லலாம். அப்போ இந்த IRYக்கும் IR-க்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளவு சார் இருக்கும்? 30 degree. எக்ஸாக்ட்டா 30 டிகிரி. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ இததான் நம்ம அங்க சொல்லுவோம். ஒரு ஸ்டார் டு டெல்டா கன்வெர்ட் பண்ணக்குள்ள, இல்ல டெல்டா டு ஸ்டார் கன்வெர்ட் பண்ணக்குள்ள 30 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்றோம்ல. அதுக்கு காரணம் இதுதான். இந்த ஃபேஸ் டயகிராம் 30 டிகிரி வருது பாத்தீங்களா? இந்த 30 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் தான் அங்க உங்களுக்கு ரிப்ளிகேட் ஆகுறது. புரியுதுங்களா எப்படி 30 டிகிரி வந்ததுன்னு? Yes, sir. சரிங்களா சார்? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஆங்கிள் 30 டிகிரி இருக்குல்ல, இத நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன் எனக்கு புரியறதுக்காக.
இப்போ இந்த ஐஆர்ல இருந்து நான் பெர்பெண்டிகுலரா இங்க ஒரு லைன் வரைகிறேன். எக்ஸாக்ட்டா இப்படி பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைகிறேன். புரியுதுங்களா? இப்போ இதோட வேல்யூ எனக்கு தெரியும். இதோட வேல்யூ வந்து என்னது? இட் இஸ் நத்திங் பட் ஐஆர். அதுதான் நான் ஐஆர்ன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த தெரியாத போர்ஷனை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? எனக்கு இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. அப்போ இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமாட்டா இருக்கா? அப்ப இந்த செங்கோண முக்கோணத்துல என்னுடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. அப்போ இதோடைய எனக்கு அட்ஜசன்ட் சைடு வேணும். அப்போ we know that what is the formula to find out x? We know that cos theta is equal to adjacent side divided by hypotenuse, within nothing but IR. Therefore, x is equal to IR into cos theta ஓட வேல்யூ எவ்வளோ 30 டிகிரி. சரிங்களா? cos 30 ஓட வேல்யூ வந்து என்னது? √3 divided by 2. சரிங்களா? அப்ப இதுதான் வந்து x ஓட வேல்யூ. இப்போ இது x. இது வந்து நான் பெர்பெண்டிகுலரா பிரிக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த போர்ஷனோட லென்த் எவ்வளவு இருக்கும்? x தான் இருக்கும். அப்போ therefore from the phasor diagram IRY which is equal to 2 times of x ன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இதை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ 2x which is equal to என்னன்னு சொல்லலாம்? √3 times of IR ன்னு சொல்லலாம். அப்ப therefore IRY which is equal to √3 times of IR. It is very important conclusion. So therefore my phase current uh, okay, that's all. So this is my phase current. மறந்துடக்கூடாது. This is my phase current. ஏன்னா phase குள்ள போறது IRY. டயக்ராம்ல இருந்து பாருங்க. IRY இந்த phase குள்ள போறது. IR, IY, IBங்கறதெல்லாம் it is nothing but my line current. அப்போ இந்த IRங்கிறது வந்து என்னது எனக்கு? லைன் கரண்ட். அப்போ therefore my line current is uh, okay sir, please make a note. So my line current is √3 times of phase current. இதுதான் வந்து உங்களுடைய ஃபைனல் கன்க்ளூஷன். சரிங்களா? ஸோ இங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க? ஐ வில் செக் இட், நோ இஷ்யூஸ். ஸோ இதே ஃபேஸர் டயக்ராம் தான் வந்து எனக்கு எதுக்கு வரும்னா என்னுடைய வோல்டேஜ்க்கு வரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வி ஐ புட் ஐ ஐ ஐ புட் விஆர். சரிங்களா? விஒய் அண்ட் விஇசட். சாரி, இங்க இருக்கா விபி. ஸோ இப்படி போனக்குள்ள ஐ கெட் த சேம் வேல்யூ. ஸோ அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா என்னுடைய ஸ்டார் நெட்வொர்க்குக்கு மை லைன் voltage which is equal to √3 times of phase voltage அப்படின்னு வரும். ஸோ இந்த லைன் வோல்டேஜை நான் விஎல் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஃபேஸ் வோல்டேஜை விபின்னு சொல்லுவோம். ஒரு சில புக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா விபை இப்படி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏதாவது ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ நான் எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கேன் மட்டும் ஐ வில் ஷோ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏதாவது ஆங்கிள் டிஃபரன்ஸ் ஏதாவது மாத்தி போட்டிருப்பேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இட் இஸ் கரெக்ட் சார். ஸோ இப்போ இதுதான் வந்து லைன் வோல்டேஜ் அண்ட் லைன் கரண்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன். சரிங்களா? அப்போ ஸ்டார்ல வந்து என்னுடைய லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவல். டெல்டால லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவல். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்க மறந்துடவே கூடாது. சரிங்களா? ஸோ அது மட்டும் தான் நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா சார்? ஸோ தட்ஸ் இதுல எதுவும் பேசிக்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நம்ம டைரக்டா ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துருப்போம். என்னன்னா ஸோ அவங்க போட்ட அதே ஃபேஸர் டயக்ராம். சரிங்களா? அந்த சேம் ஆங்கிள். ஸோ நீங்க போடக்குள்ள எக்ஸாக்டா இதே தான் கிடைக்கும். நான் கரண்ட்டுக்கு போட்டிருக்கேன். இங்க வந்து வோல்டேஜ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த ஒன்லி திங். ஸோ நவ் யூ சி திஸ் ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து என்னுடைய ஜென்ரேட்டர். ஸோ அதான் உங்களுக்கு வோல்டேஜ் சப்ளையா கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஸோ இதோடைய இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்கன்னா 120 வந்து ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் இருக்கு. அப்ப இது வந்து என்னுடைய ஃபேஸ் வோல்டேஜ் இங்க கொடுத்துருக்கிற 120. சரிங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ எனக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த ஃபேஸ் ஆங்கிள்ஸ் ஆஃப் θ2 அண்ட் θ3. ஸோ வி நோ தட் எனக்கு ரெண்டு இருக்கு. என்னன்னா RYB அப்படி சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ABC அப்படின்னு சொல்லலாம். அப்ப சீக்வன்ஸ் வரக்குள்ள ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ இங்க 0ன்னு கொடுத்துட்டான். இப்ப θ2ங்கிறது இங்க இருக்கிறது. அப்ப θோட வேல்யூ எவ்வளவு சார் இருக்கணும்? ABC இந்த சீக்வன்ஸ் ஃபார்மேட்ல கொடுத்துட்டாங்க.
ஃபர்ஸ்ட் 0ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப θ2 ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா -120 minus இருக்கணும். 120. θ3 வந்து -240 இருக்கணும். அப்படி இல்லன்னா என்னன்னு சொல்லலாம்? +120 இருக்கணும்னு சொல்லிடலாம். அப்ப θ2, θ3 நான் கண்டுபிடிச்சாச்சு. To find the magnitude of the line voltage. லைன் வோல்டேஜ்னா இந்த 2 பாயிண்ட்க்கு அக்ராஸ்ல இருக்கிறது. இது ஸ்டார் கனெக்ஷன் ஜெனரேட்டர். அப்போ ஸ்டார் கனெக்ஷன்ல we know that my line voltage which is equal to √3 times of my phase voltage. அப்ப therefore 1.732 into 120. அப்ப இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 4, 6, 14 மீதி 120. 4, 6, 11, 2, 7, 3, 2. ஸோ 4, 8, 6, 7, 10 மீதி 1, 2. அப்போ எவ்வளவு வரும்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் 207.84 அப்படின்னு வரும். அப்போ என்னுடைய லைன் வோல்டேஜோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 207.84 வோல்ட். அதை நான் அப்ராக்சிமேட்டா என்னன்னு சொல்லலாம்னா 208 வோல்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் வந்து என்னுடைய லைன் வோல்டேஜ்க்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ. சொல்ல புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? லைன் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது. இப்ப அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி லைன் கரண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்டார் கனெக்டட் நெட்வொர்க்கா இருக்கிறதுனால என்னுடைய லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவல். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஃபேஸ் வோல்டேஜ் இங்க கொடுத்துருக்காங்க 120. அப்போ என்னுடைய ஃபேஸ் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ் டிவைட் பை இசட் ஃபேஸ். அந்த ஃபேஸ்ல என்ன இம்பிடன்ஸ் இருக்கோ அதால டிவைட் பண்ணிடணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பேலன்ஸ்டு லோட். ஏன்னா பாத்தீங்கன்னா இங்கேயும் 3 ஓம் இருக்கு, 4 ஓம், 3, 4 எல்லாமே சேம். அப்போ ஏதாவது ஒரு ஃபேஸ்க்கு நீங்க கால்குலேட் பண்ணாலே போதும். மத்தது வந்து அதுல இருந்து என்னவா இருக்கும்? 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ல இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வி ஃபேஸோட வேல்யூ வந்து எவ்வளவு? 120 அட் an angle of 0 டிகிரி. நான் இந்த ஏ ஃபேஸ்க்கு பாக்குறேன். டிவைட் பை இசரோட வேல்யூ வந்து எப்படி இருக்கு? 3 பிளஸ் J4 அப்படின்னு இருக்கு. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ therefore 120 divided by 3 plus 4j அப்படின்னு இருக்கா? அப்போ இதை டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து சம் வேல்யூ. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தோன்னா எவ்வளோ இருக்கு? 24 at an angle of 53.13. ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ. 24 at an angle of minus 53.13 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து பேலன்ஸ்டு லோடு. அப்போ இது வந்து ஏ ஃபேஸ்க்கான கரண்ட் ஐஏ ஓட வேல்யூ தான் இங்க இருக்கிறது. சரிங்களா? அப்ப ஐபி வந்து ஐஏ இங்க இருக்கிறது. அப்ப ஐபியோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா எல்லாமே பேலன்ஸ்டு லோடு. மேக்னிடியூட் எல்லாமே சேம். ஒரே ஒரு விஷயம் என்ன மட்டும் மாறும்? அந்த ஃபேஸ் ஆங்கிள் மட்டும் -120 டிகிரி ஆட் ஆகும். நம்ம அதுதான் இங்க ஆட் பண்ணியிருக்கோம். அப்ப அதோட -120 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா -173.13 டிகிரின்னு வரும். இப்ப அடுத்தது ஐசின்னு இருக்குல்ல, இது கூட +120 ஆட் பண்ணலாம். அப்படின்னா -240 ஆட் பண்ணலாம். நான் வந்து +120 ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக. இப்ப இது கூட +120 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 66.87 அப்படின்னு கிடைக்கும். 120 - 53.13. அப்ப 87, 9ல 3 போச்சுன்னா 6, 11ல 5 போச்சுன்னா 6, 66.87. அப்போ இதுதான் வந்து ஐசிக்கான வேல்யூ. வி நோ தட் ஃபேஸ் கரண்ட் லைன் கரண்ட் ஈக்குவல். அப்ப இதே தான் வந்து என்னுடைய லைன் கரண்டாகவும் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரிங்களா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அது தேவையில்ல. பஸ் யூ டேக் இட் அஸ் அ ஹோம்வொர்க். ஐஏ, ஐபி, ஐசி மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 வரணும். ஜஸ்ட் யூ கைண்ட்லி செக் இட். சொல்றது புரிஞ்சுங்களா சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். அகைன் இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பேலன்ஸ்டு லோட். பேலன்ஸ் லோட்னா எல்லா ஃபேசஸ்லயும் பாருங்க என்னுடைய லோட் வந்து ஈக்குவலா இருக்கும். இங்க என்ன இருக்குன்னா 6 பிளஸ் J8 ஓம். இதுதான் எல்லா ஃபேஸ்லயும் இருக்கு. அப்ப இது வந்து பேலன்ஸ்டு லோட் முடிஞ்சிருச்சு. அகைன் θ1, θ2, θ3 இந்த டேட்டா கேக்குறாங்க. அப்ப θ2 வந்து இட் இஸ் நத்திங் பட் -120. θ3 வந்து எனக்கு என்னவா இருக்கும்? +120 இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரிங்களா? இப்ப இவங்க குடுத்திருக்கிறது எல்லாமே வந்து லைன் வோல்டேஜ். இஏபி குடுத்திருக்கிற சம்ஸ பாத்தீங்கன்னாலே தெரியுது. எல்லாமே என்னது? லைன் வோல்டேஜ் தான் வந்து இங்க குடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஃபேஸ்லயும் இருக்கக்கூடிய கரண்ட் கேட்கறாங்க. அதே மாரி லைன் கரண்ட் கேட்கறாங்க. இப்ப இந்த ஃபேஸ்லாம் நான் கால்குலேட் பண்றேன். இது வந்து டெல்டா கனெக்டட் லோடுங்கிறதுனால, என்னுடைய லைன் வோல்டேஜும், ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவல். அப்போ இந்த கரஸ்பாண்டிங் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட் வேணும். சரிங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா, ஐஏபி இங்க போகுது.
கரெக்ட்டுங்களா? அப்ப தேர்ஃபோர் IAB is equal to I is equal to V by Z. அப்ப தேர்ஃபோர் VAB டிவைடட் பை ZAB ன்னு போட்டுக்கலாம். சிம்பிள் ஓம்ஸ் லா தான். இப்ப VAB ஓட வேல்யூ வந்து என்னது? இட் இஸ் நத்திங் பட் 150 at an angle of 0 டிவைடட் பை ZAB ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் 6 plus J8. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 150 divided by 6 plus 8J. ஒரு வேல்யூ கிடைக்குதுங்களா? ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன். இப்போ கிடைச்சது வந்து 15 பாயிண்ட் மைனஸ் 53.3. 15 at an angle of minus 53.13 டிகிரின்னு வந்துடும். ஸோ இதே தான் வந்து அடுத்த ஃபேஸ்க்கும் IAB, IBC, ICA. நீங்க ஒண்ணு கண்டுபிடிச்சீங்கன்னா போதும், மத்ததெல்லாம் அது கூட 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ல இருக்கும். அப்ப therefore இது எப்படி எழுதலாம்? 15 at an angle of minus 173.13 அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி இது 15 at an angle of பிளஸ்ல போட்டுருங்க. 66.87 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த கரண்ட் கண்டுபிடிச்ச ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir. இட் இஸ் கிளியர். இப்போ இந்த பாயிண்ட்ல IA கண்டுபிடிக்கணும் நானு. திஸ் இஸ் நத்திங் பட் மை IA. இந்த லைன் கரண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல வந்து நீங்க KCL அப்ளை பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் IAB இங்க போறது வந்து IBC, இதுல ஃப்ளோ ஆகிறது ICA அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்ட்டுங்களா? அப்ப இதுல நீங்க KCL அப்ளை பண்ணீங்கன்னா இன்கமிங் கரண்ட் என்னென்ன? IA வருது பிளஸ் ICA வருது விச் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் IABக்கு ஈக்குவலா இருக்கு. எனக்கு லைன் கரண்ட் தான் தேவை. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும்? IA is equal to IAB minus ICA. இதான் வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. அப்ப therefore 15 IAB ஓட வேல்யூ என்னது? 15 at an angle of minus 53.13 minus ICA ஓட வேல்யூ 50 at an angle of 66.87 டிகிரி அப்படின்னு வரும். இப்போ இதை வந்து நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 15 shift at an angle of minus 53.13 சரிங்களா? minus 15 shift at an angle of 66.87 டிகிரி ஒரு வேல்யூ கிடைக்குதுங்களா? இப்ப இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா இது கண்டுபிடிக்கிறேன் ஆங்கிள். அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 25.98 at an angle of minus 83.13 minus 83.13 டிகிரின்னு கிடைச்சிச்சு. அப்ப இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் லைன் கரண்ட். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த 15 இருக்கு பாத்தீங்களா? இந்த 15 √3 மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வருது? 15 into √3. செக் பண்ணி பாருங்க. 25.980 வருதா? அதே 25.980 வருதா? முடிஞ்சிருச்சு. இப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த ஃபேஸர் டயக்ராம்ல பார்த்திருக்கோம். என்ன பார்த்தோம்? எனக்கு லைன் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்கும் அந்த ஃபேஸர் டயக்ராம் போடக்குள்ள 30 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது கூட அந்த 30 டிகிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அதாவது ஆட்னா மைனஸ்ல பண்ணிக்கணும். ஆங்கிள் வந்து எப்படி இருக்கு? லாகிங்ல இருக்கு. அப்ப இது கூட இன்னொரு 30 டிகிரி ஆட் ஆகும் மைனஸ்ல. அப்ப ஆட் பண்ணா கிடைக்கும் minus 83.13. அதுதான் உனக்கு இங்க கிடைச்சிருக்கிற ஆங்கிள். அப்போ இதை வந்து நீங்க உட்காந்து மல்டிப்ளை பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையவே கிடையாது. பேலன்ஸ்டு லோடுன்னு வரக்குள்ள. சரிங்களா? அப்ப therefore இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை √3 மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஆங்கிள் கூட ஒரு 30 ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து எனக்கு லைனோட வேல்யூவா இருக்கும். கிளியருங்களா? புரிஞ்சிருச்சா? Yes, sir. ஓகே மேம், சூப்பர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த ஃபேஸ் ஆங்கிள் இதுல நீங்களா போட்டுருவீங்க. நோ இஷ்யூஸ். ஒவ்வொரு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட் என்ன, லைன் கரண்டுடைய மேக்னிட்யூட் என்ன, இதுதான் வந்து எனக்கு கேக்குறாங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு சிங்கிள் இம்பிடன்ஸா கொடுக்கல, ரெண்டுமே பேரலல் கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப therefore இந்த Z நான் எப்படி எழுதலாம்னா 5 parallel with minus J5. சரிங்களா? இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு வேலை முடிஞ்சு. அப்ப minus 25J divided by 5 minus J5. இதுதான் வந்து அந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ்க்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ.
சொல்றது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இத நான் சிம்ப்ளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ -25j டிவைடட் பை 5 - 5j. சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, ஆங்கிள் கண்டுபிடிக்க போறேன். ஃபார் மை சேக் ஆஃப் சிம்ப்ளிசிட்டி. 3.53 -45. 3.535 at an angle of 45 degree -45. சரிங்களா? கிளியரா? ஸோ இதுல டவுட் இருக்குங்களா? ஐ ஹோப் இட் இஸ் நோ டவுட் அட் ஆல். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஃபேஸ்லயுமே பேலன்ஸ் லோட் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப இது பேலன்ஸ்டு கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப இது தெரிஞ்சுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்க இருக்கிறது வந்து என்னன்னா, யூ டேக் இட் இஸ் ஐஏபி இந்த கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஐஏபி விச் இஸ் ஈக்குவல் டு விஏபி டிவைடட் பை இசட்ஏபி அப்படின்னு இருக்கும். அப்ப விஏபியோட வேல்யூ வந்து என்னது? லைன் வோல்டேஜ் 120 அட் an angle of 0ன்னு கொடுத்துட்டாங்க. இசட்ஏபியோட வேல்யூ வந்து எனக்கு என்ன இருக்கு? 3.535 at an angle of -45 டிகிரி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன். இந்த 45 மேல போயிடுச்சுன்னா +45. அப்போ 120 டிவைடட் பை 3.535 டிவைட் பண்ணா அப்ராக்சிமேட்டா எனக்கு எவ்வளவு வரும்னா 33.9 வரும். சரிங்களா? ஜஸ்ட் யூ செக் இட் அட் an angle of 45 டிகிரி. அப்போ அடுத்த ஃபேஸ் கூட என்ன பண்ணணும்? நான் ஒரு -120 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? அப்ப therefore IAB போட்டாச்சுங்களா? அப்ப IBC is equal to எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 33.9 at an angle of -120 போட்டா மீதி எவ்வளவு கிடைக்கும் எனக்கு? 75 வரும். ஸோ -75. சிமிலர்லி ICN போட்டோம்னா +120 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்? 33.9 +120 போட்டா 165 கிடைக்குங்களா? அப்போ 165 டிகிரி அப்படின்னு வந்துடும். தட்ஸ் ஆல். நமக்கு சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். வேற எதுவும் இல்ல. சோ இப்ப இது தெரிஞ்சுச்சுன்னா இந்த லைன் கரண்ட் ஐஏ எனக்கு கிடைச்சிருமா? ஐஏ இப்ப நீங்க பாருங்க. இப்போ ஏபி இங்க இருக்கு. ஐபிசி இங்க இருக்கு. என்னுடைய ஐசிஏ இப்படி இருக்கு. அப்ப இதுல வந்து நீங்க கேசிஎல் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஐஏ இன்கமிங் கரண்ட், ஐசிஏ இன்கமிங் கரண்ட், ஐஏபி அவுட் கோயிங் கரண்ட். அப்ப therefore ஐஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? ஐஏபி மைனஸ் ஐசிஏ அப்படின்னு சொல்லிடலாமா? இப்ப ஐஏபியோட வேல்யூ வந்து என்னது? இட் இஸ் நத்திங் பட் 33.9 at an angle of 45 டிகிரி மைனஸ் ஐசியோட வேல்யூ வந்து என்னது? 33.9 at an angle of 165 டிகிரி. நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். சரிங்களா? இங்க என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 33.9 இருக்குன்னா இதை வந்து நீங்க √3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது உங்களுடைய ஃபேஸ் கரண்ட்கான வேல்யூ. சொல்றது புரிஞ்சுங்களா? இது கூட இன்னொரு 30 டிகிரி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து அந்த ஆங்கிள்கான வேல்யூ. ஸோ தேர்ஃபோர் இதை நீங்க டைரக்டா இப்படி மல்டிப்ளை பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஆன்சர் வந்து சேமா தான் வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா சார்? இதுல டவுட் இருக்குங்களா? ஸோ எல்லாமே ரிப்பீட்டடா ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒன்ஸ் லாஜிக் புரிஞ்சுச்சுன்னா சிம்பிள். இந்த சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு சிலர் பேலன்ஸ் ரோல்லாம் வந்து சிம்பிளா போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா கால்குலேட்டர் இல்லாம போடலாம். கேட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதுல வந்து கால்குலேட்டர் பெரும்பாலும் யூஸ் பண்ணாத அளவு கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். இப்போ அந்த ஐஏபியில் +45னா நம்ம +30, ஆனால் இங்கே -75 இருந்ததுன்னா -30 பண்ணிக்கணும் ஆட், அப்படி தானே சார்? இல்லைங்க மேம். அது அது அப்படி கிடையாது. ஆ என்னன்னா நவ் யூ see this. இதுல வந்து வோல்டேஜ் கொடுக்கல, கரண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து என்ன பண்ணணும்? வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். நம்ம சம்மா பார்த்தாலே தெரியுது. இட் இஸ் அ பேலன்ஸ்டு லோட். சரிங்களா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் இசட்ஏஎன்னு வச்சுக்கலாம். இதோட வேல்யூ வந்து 6 - j8 இதுதான் கொடுத்துருக்கிறது. சரிங்களா? இப்போ therefore எனக்கு என்ன தேவை? VAN தேவை. VAN which is nothing but we know that my line current and phase current both are equal. அப்ப IA into ZAN. அப்ப I யோட வேல்யூ என்னது? 2 at an angle of 0 into 6 - j8. சரிங்களா? இதை நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு அந்த வோல்டேஜோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 2 at an angle of 0 போடணும்னு நெசசிட்டி இல்ல. into 6 - 8j. ஸோ இது கிடைச்சிருக்குங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இதோட வேல்யூ
ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 20 at an angle of -53.13 கிடைக்குது. ஸோ இதே தான் அடுத்ததுக்கு வரும் சார். இது கூட -20 ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அகைன் ஒரு -20 ஆட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். அடுத்தது கேஸ் என்ன வரும்? 20 at an angle of -173.13. இது வந்து VBN இருக்கும். VCN வேல்யூ இது கூட +120 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 20 at an angle of இது கூட +20 ஆட் பண்ணா 66.87 வோல்ட் வரும். அப்போ இதுதான் அப்படியே கரஸ்பாண்டிங் வேல்யூ. அப்போ therefore எனக்கு அடுத்தது என்ன வேணும்? VAB வேணும். VAB னா we know that √3 into VAN னு போட்டுக்கலாம். √3 into 20. √3 வேல்யூ வந்து 1.732 into 20. அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4, 6, 4 மீதி 1 மீதி 3. இப்போ therefore 34.64 வோல்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னுடைய லைன் வோல்டேஜ். இது கூட இன்னொரு ஆங்கிள் 30 போட்டுக்கங்க. That's all. It is very simple. Sir, line voltage equal to that, sir, Sorry, ma'am. line voltage equal to that, sir, √3 phase voltage. ஆமாம் மேம். இங்க அப்ப VAB equal to √3 VAN. VABங்கிறது லைன் வோல்டேஜ். ரெண்டு லைனுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய ஓஹோ. வோல்டேஜ். ஃபேஸ்ங்கிறதுனால இங்க நியூட்ரல் போட்டிருக்க பாருங்க AN. இதுதான் வந்து ஃபேஸ். ஓகே சார். சரிங்களா மேடம்? ஓகே சார். ஓகே. ஸோ இது வந்து எல்லாமே பேலன்ஸ் லோல நம்ம பார்த்தாச்சு. ஓகே சார். now you consider this circuit. ஸோ இப்போ இதுல வந்து எனக்கு டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க, ரியாக்டிவ் பவர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அப்பரண்ட் பவர் எவ்வளோ கேட்டிருக்காங்க, பவர் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ நமக்கு டேட்டா எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம போட்ட அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ therefore P is equal to V phase I phase into cos phi. ஓகே. ஆல்ரெடி இந்த சம் நம்ம போட்டிருக்கோமா? சரிங்களா? இந்த சம்ல எனக்கு நியூட்ரல் பத்தி எந்த டேட்டாவுமே கொடுக்கல. இப்போ நான் நியூட்ரல் வோல்டேஜ் இதுல கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா லைன் டு லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுல வழியா போகக்கூடிய கரண்ட் நான் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லூப் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா சார்? ஆஸ் யூஸ்வல் இது எப்படி போடணுங்கிறது நான் சொல்லிடுறேன். அப்போ இது வழியா போகக்கூடிய கரண்ட், அதாவது இந்த பாத் வழியா போகக்கூடிய கரண்ட் IC கொண்டு எப்படி போடலாம்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் VAன்னு வச்சுக்கலாம். வோல்டேஜ் VA மைனஸ் VB டிவைட் பை ZA பிளஸ் ZB ரெண்டுமே இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஐயோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். கிளியருங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? இந்த ஃபார்முலா ஏதாவது புரியாம இருக்கா? உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இது வந்து 173.2 லைன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் வி நோ தட் இதை வந்து நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 173.2 வந்து டிவைட் பை √3 போட்டா எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து எவ்வளவு வரும்னா 173.2 டிவைட் பை √3 அப்ராக்சிமேட்டா 100 வோல்ட் வருது. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 100 வோல்ட். அப்போ நான் இங்க எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா I is equal to V by Z. அப்போ 100 at an angle of 0 divided by 3 plus 4J. இதுதான் வந்து என்னுடைய வேல்யூ. சரிங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100 divided by 3 plus 4J அப்படின்னு கொடுத்தாச்சு. இதோட வேல்யூ பார்த்தோம்னா 20 at an angle of -53. அப்போ therefore 20 at an angle of -53 டிகிரி வருதுன்னு வச்சுக்கலாம். சம் வேல்யூ 53.13. ஓகே, 53.13 டிகிரி. இதுதான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மெத்தட்ல போடுங்க. இங்க என்ன இருக்கு? எனக்கு 173.2 at an angle of 0 minus 173.2. இது வந்து எந்த ஃபேஸ்ல போகுது? -120ல போகுது. at an angle of -120 degree divided by 3 plus 4J plus 3 plus 4J. ஸோ இப்போ செக் பண்ணீங்கன்னா இது மொத்தமா என்னன்னு சொல்லலாம்? 6 plus 8J அப்படின்னு சொல்லி சொல்லலாமா?
அப்ப therefore 173 at an angle of 0 அப்படியே போட்டுக்கலாம், no issues. minus 173.2 shift at an angle of minus 120 degree, சரிங்களா, divided by 6 plus 8j. Answer shift வந்து சரிங்க சார். இது நான் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி போட முடியும். பட் என்ன இஷ்யூ வருதுங்கிறத நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்றேன். ஓகே சார். இதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த கிளாஸ் சொல்லிடுறேன். இது என்ன இந்த மாதிரி போட முடியும். பட் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்.